வெல்கம் டு பாலகவி சேனல். மீண்டும் ஒரு ரெசிபி மூலமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்து தோசை மாவில் ரொம்ப எளிமையாக விரைவாக நம்ம பணியாரம் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். பணியார ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தோசை மாவில் அதுவும் செய்ய போகிறோம். தோசை மாவு தோசை ஊற்றுற மாதிரி இந்த மாதிரி பதத்தில் மாவு எடுத்துங்க. இட்லி மாவு, தோசை மாவு. அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு, பெருங்காயம், காரத்துக்கு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லி இலை, வெங்காயம் விருப்பம் உள்ளவங்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். நம்மளோட ஆப்ஷனல் தான் இது. இப்போ இது எல்லாத்தையும் தாளித்து இந்த மாவில் சேர்த்து பணியாரம் செய்ய போகிறோம். அடுப்பத்தை வச்சு ஃபஸ்ட்டு தாளிச்சிக்கலாம். நம்ம என்ன கொஞ்சம் கடுகு, சொன்னேன் உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், சேர்த்துங்க. மாவில் நம்ம தாளிச்சதை சேர்த்துக்கலாம். நம்ம பணியார சட்டி வச்சுக்கலாம். பணியாரம்னா நமக்கு எண்ணெய் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குங்க. நம்ம முக்கால் இது ஊற்றினா போதும். உப்பி வரும்போது கொஞ்சம் பெருசாக வர்றதுக்கு நமக்கு இடம் வேணும். இந்த மாதிரி ஸ்டிக் வச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், குத்தினா மாவு ஒட்டலை. இது பாருங்கள், மாவு ஒட்டாமல் வந்துருக்குது. நமக்கு நான்ஸ்டிக்னால எண்ணெய் தேவைப்படலை. அவ்வளோதான் பாருங்க. இதுக்கு நம்ம தேங்காய் சட்னி, சாம்பார், கார சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது இனிப்பு பணியாரம் ஊற்றி காமிக்கிறேன். இப்போ இனிப்பு பணியாரத்துக்கு இந்த கப்பால் நான் 4 கப்பு தோசை மாவு எடுத்திருக்கேன். இதால் 1 கப்பு சுகர் எடுத்திருக்கேன். ஏலக்காய், முந்திரி பருப்பு, கொஞ்சோண்டு நெய் வந்து இதை தாளிக்கிறதுக்காக எடுத்துங்க. இப்போ நான் சுகரை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் ஆட் பண்ணோன்னே கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் கரைய வச்சுருங்க. இன்னைக்கு கலக்கி விட்டுட்டு முந்திரி பருப்பு, ஏலக்காய் தாளித்து இதில் போட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். மாவு சர்க்கரை கரையிறதுக்காக நெய்யில் தாளித்து போட்டுக்கலாம். நெய் விட்டு முந்திரி பருப்பு, ஏலக்காய் நம்ம கொஞ்சம் வறுத்தெடுத்துக்கலாம். நம்ம வாசனைக்காக தான், நிறைய நெய் விடணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு விருப்பப்பட்ட நெய், முந்திரி பருப்பு இன்னும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதை இந்த மாவில் சேர்த்துக்கிறேன். நல்லா வாசனையாக இருக்கும் ஸ்வீட் பணியாரன்றனால. முந்திரி பருப்புலாம் தாளிச்சிருக்கிறதுனால நல்ல வாசனையாக இருக்குங்க ஸ்வீட் பணியாரம். மாவு
நம்ம இப்போ கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். மூடி வைக்கணும்னு அவசியம் இல்லை, சீக்கிரம் வெந்துடும், அதுக்காக தான் மூடி வைக்கிறோம். ஸ்வீட் பணியாரம் மட்டும் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹையில் வச்சு அப்புறம் ஸ்லோவில் வச்சுக்கோங்க. ஸ்வீட் பணியாரம் வந்து டக்குன்னு நமக்கு கலர் சேஞ்ச் ஆகும், ப்ரௌன் ஆகும் ஸ்வீட்டுன்றனால. அதனால் கொஞ்சம் பக்குவமாக பார்த்து சுடணும். மடக்கி வைக்கலைன்னா கறி பிடிச்சிரும். இது கறி ஆயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. கலர் வந்து ஸ்வீட் பணியாரம் கொஞ்சம் கலர் மாறதான் செய்யும், நிறம் மாறும். மிகவும் சுவையான தோசை மாவில் உடனடியாக சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணக்கூடிய பணியார வகைகள். உடனே ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு வந்து கார பணியாரத்துக்கு இந்த கார சட்னி தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக நல்லாயிருக்குங்க. சாம்பாரும் வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் சொல்லுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. நான் தினமும் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். நன்றி.